ஓம் நமசிவாய். வணக்கம். நான் ஜோதிட ஜெமினி ஃபைண்டிபிளா பேசுகிறேன். கும்ப ராசிக்கு காதலை வெளிப்படுத்தலாமா? அதாவது பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் வருது. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம பிடிச்சவங்க கிட்ட நம்ம காதலை சொல்லலாமா வேண்டாமா, ஒரு தயக்கமாக இருக்குது. ரொம்ப நாளாகவே இழுத்து அடிச்சிட்டு இருக்கு சார். நான் இதே முரளி மாதிரி பல நாளாக சண்டை போட்டுட்ருக்கோம், சொல்ல மாட்டோம். ஸோ அவங்க சொன்னாலும் சில டைமில் அக்செப்ட் பண்ணிப்பாங்களும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா, இப்போ கும்பத்துக்கு ஏற்கனவே நம்ம ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்குது. ஸோ பர்சனலாக அவங்க ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்குது. அதேமாதிரி வேலை சம்மந்தப்பட்டது, வருமானம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் ஒரு பக்கம் போகிறதுனால இந்த காதல் எனக்கு முக்கியமா, அந்த காதலை நான் சொல்லக்குள்ள எனக்கு பிரச்சனைகள் வருமா, காதலை தைரியமாக சொல்லலாமா, சொன்னால் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, அப்படி தான் இருக்கும். அவங்க ஏற்கனவே ஒரு தயக்கத்தோடு ஒரு மயக்கத்தோடு தான் கும்பராசிக்காரங்க இருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தில் இவங்களுக்கு காதலை தாராளமாக நீங்கள் பிப்ரவரி 14 அன்றைக்கி தைரியமாக சொல்லுங்கள். எப்படி நம்ம தைரியமாக சொல்லலாம் சார் அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருவுடைய அனுகூலம் இங்கே கிடைக்குதுங்க. குரு டைரக்ட் விசிபிள் இன் யுவர் ராசி. அந்த ராசியை பார்க்குறாங்க. அப்போ பார்க்குறதுனால குரு பலன் ஃபஸ்ட்டு கிடைக்குது. குரு பலனில் நம்ம திருமணத்தை எடுக்கிறோம், காதல் பதிவிடலாம். அதே மாதிரி நமக்கு தேவையான விஷயத்தை குரு கொடுப்பார். அப்போ குரு என்பது வெளிச்சம். அப்போ உங்கள் காதலில் ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுது. தன்னம்பிக்கையோடு நீங்கள் தலை தூக்கலாம் காதலில் அப்படின்னு மட்டும் காதலை தைரியமாக நீங்கள் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏற்கனவே என் லவர்கிட்ட சண்டை வந்துகிட்டே இருக்குது சார். அடிக்கடி சண்டை போட்டு இருக்கும். இந்த பேச்சு சுமூகமாகவே போக மாட்டுது. நான் லெஃப்ட் போனால் அவள் ரைட்டு போகிறா, நான் ரைட்டு போனால் அவள் லெஃப்ட், இப்படியே இருக்கு இல்லையா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடும். ஈகோ, இந்த இடத்துல தனி மனிதனுடைய ஈகோ இங்கே கும்பராசிக்கு அதிகமாக சேட்டன் கொடுத்தாருங்க. அப்போ அந்த ஈகோவிலேருந்து நீங்கள் வெளியே வரணும். உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கணும். அப்போ புரிஞ்சிக்கொள்ள கண்டிப்பாக இங்கே குரு பகவான் உதவி பண்ணும். அதே மாதிரி இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சுக்கிரனும் உங்களுக்கு ராசிக்கு 2ல் உச்சம் அடைவார். அப்போ சுக்கிரன் உச்சமடைஞ்சா வீனஸ் தான் பாருங்கள் அந்த லவ் சொல்லக்கூடிய 100% லவ்வை சொல்லுவார். லவ் அப்புறம் பார்த்தீங்கன்னா காதல், காமம், இதில் ரொம்ப முக்கியமானது 2மே தேவை. காதலில் தான் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பரஸ்பர உறவுன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அதுதான் இந்த இடத்துல சுக்கிரன் கொடுப்பார். அதுதான் ஒரு ஆண் பெண் இணைவு சொல்லக்கூடியது. அப்போ கண்டிப்பாக இந்த உச்சமடையக்கூடிய மார்ச்சில் உச்சமடையக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ராசிக்கு 2ல் வாக்கு பலம் நல்ல ஸ்தான பலத்தில் சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பிப்ரவரி 14 அன்னைக்கு காதலை சொல்லலாமா சார் அப்படின்னா தைரியமாக சொல்லிவிடுங்க. ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 14லேருந்து 15 தேதி அப்படியே நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா மார்ச் 1க்கு வந்துடுவீங்க. அந்த 15 நாளில் சுக்கிரன் உச்சம் பெறக்குள்ள அந்த பெண் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் காதலை அந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கிராண்டட் பை காட் சேக் அப்படி சொல்லுவோம். அதாவது கடவுளுடைய நிமித்தம் இந்த இடத்துல நமக்கு காதலை அழகாக சொல்கிறது அப்படின்றது கும்பராசிக்கு நிச்சயமாக 100% காதல் சக்ஸஸ் ஆகும். சுக்கிரனை நம்புங்க, குரு பகவானை நம்புங்க இந்த தடவை. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஈகோவை கொண்டு வராமல் சரிசமமாக நீங்கள் பேசினா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ரேட்டிங் வரக்கூடும். இப்போ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். காதலை சொல்லிவிட்டு அவசரப்படாமல் நீங்கள் இருந்தனாலே சக்ஸஸ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக யாருக்கெல்லாம் அதிகமாக அந்த காதல் வரும்ன்றது, இது சதயம் நட்சத்திரம் அதிகமாக லவ்வுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. பூரட்டாதி நட்சத்திரம், ஸோ இவங்களுக்கும் அந்த லவ் குரு சம்மந்தப்பட்டு சாஃப்ட் கார்னராக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. சதயம் அதிரடியாக அந்த லவ் இறங்கி அடிப்பாங்க. லவ்வுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவிட்டம். ஸோ இந்த 3 ஸ்டாருமே பாருங்கள், அவிட்டம் செவ்வாய் இல்லையா, செவ்வாய் அந்த காதலில் வேகத்தை எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும், கட நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இவங்களாம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சாங்களா இந்த 3 ஸ்டாருக்குமே பார்த்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிங்க. காதலில் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்கிக்கோங்க. முருகனை பிடிச்சாலே போதும், காதலில் முன்னேற்றம் வருங்க. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே இந்த கும்பத்தில் இருக்கிறவங்க 2 பேருமே தங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் இது வரைக்கும் சிக்னலே கொடுக்கல. க்ரீன் சிக்னல் வரலைன்னா இப்போ கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% கொடுப்பாங்க. அதுக்கு தான் பாருங்கள், இந்த குரு பலனும் சுக்கிரனும் வரக்குள்ள சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண உறவுத்துலேயும் வருவார். இந்த கல்யாண உறவு நீங்கள் பண்ணால் தான் காதலில் கம்ப்ளீட் ஆக முடியும். ஸோ அந்யூன்யம் அதிகம் வரும். செக்ஸுவல் ரிலேஷனை கொடுக்கக்கூடியது. இங்கே காதலில் காமம் முக்கியமாக நம்ம எடுக்கிறோம். அதுக்கு சுக்கிரன் ஆதிபத்தியத்தை கொடுக்குறார். ஸோ நிச்சயம் கும்பராசிக்காரங்க இந்த முறை காதலை வெளிப்படுத்தலாம் பிப்ரவரி 14. ஸோ உங்கள் காதல் வெற்றி பெற்று வாழ்விலும் வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.